தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். 2016 ராதாபுரம் தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் அஇஅதிமுகவின் இன்பதுரை அவர்கள் பெற்ற வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரி அவருக்கு எதிராக போட்டியிட்ட அப்பாவு அவர்கள் ஒரு மனு தாக்கல் செய்து போச்சு. அது வழக்கு விசாரணைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக 3 ஆண்டுகள்லேயே 2019 ஒரு வாக்கை எண்ணிக்கை போஸ்டல் பேலட்டை எண்ணுறாங்க. எண்ணிட்டு ரிசல்ட் டிக்ளேர் பண்ண இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். அதெல்லாம் தாண்டி 2026 தீர்ப்பு ஒரு வழியாக அவருக்கு கிடைத்திருக்கிறது. அப்பாவு அவர்கள் தான் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்பதுரை அவர்கள் பெற்ற வெற்றி செல்லாது அப்படின்ற ஒரு விஷயம் கிடைத்திருக்கிறது. எனக்கு இப்போ நீதி கிடைச்சிருச்சு, எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு அப்பாவு அவர்கள் சொன்னாலும் கூட கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் மக்களுடைய தீர்ப்பையே முற்றிலும் ஒரு மாறுபட்ட விஷயத்துக்கு நம்ம துணை போயிருக்கிறோம். மக்களோட தீர்ப்பு அங்கே மதிக்காமல் வேறு ஒன்றுக்கு மதிப்பளித்து அவங்களுடைய அந்த 5 ஆண்டு காலங்கிறது போயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி இப்போ என்ன பலன் கிடைத்து விட போகிறது இந்த தீர்ப்புனால? இந்த வெற்றிங்கிறது இப்போ இன்னைக்கு அவர் வெற்றி பெற்றுட்டார் அப்படின்னு ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு தீர்ப்பு கிடைக்கும் பொழுது அது என்ன பலனை கொடுத்து விட போகிறது வேட்பாளருக்கும் சரி வாக்காளர்களுக்கும் சரி அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பி இருக்கிறது. அது குறித்து தான் இன்னைக்கு நம்ம பேசுறோம். நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் இணையம் வழியாக இணைஞ்சிருக்கிறாங்க. முதலாவதாக அரசியல் விமர்சகர் திரு செல்வம் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். ஜெகதீஷ் சார், சொல்லுங்க. ஒரு 10 ஆண்டுகள் ஒரு வழக்கு, அது ஒரு தேர்தல் வழக்கு. இப்போ இன்னைக்கு இல்லை நீங்கள் அன்னைக்கு இப்போ வெற்றி பெற்றுட்டீங்கிறாரு, சொல்லிட்டாங்க, தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அது தாண்டி 2 எலெக்ஷன் போயிடுச்சு. அவரே எலெக்ட் ஆகி அவர் சபாநாயகராகி அது எல்லாமே முடிஞ்சு இன்னொரு தேர்தலையுமே சந்திச்சிட்டாரு. என்ன பெனிஃபிட்? இப்போ இந்த மாதிரி வழக்கு தொடர்றதே வேஸ்டா? நம்ம சில நேரங்கள்ல இதை நம்ம ஒரு சொல்லுவோம், ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட் அப்படிம்போம். ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சுப்பா, சரிங்க, பேஷண்ட் பொழைச்சிட்டாரு, இல்லைங்க பேஷண்ட் செத்துட்டாரு. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இந்த வழக்கு. பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் வழக்கு அந்த ஆண்டு, அதாவது அந்த 2016 2021 அட்லீஸ்ட் ஒருவேளை வந்திருந்தா கூட பரவாயில்ல, அவர் வெற்றி பெற்றதுக்கு ஒரு 6 மாசமாவது சட்டமன்றத்துல இருந்துட்டு போறாரு அப்படின்னு நீங்க சொல்லலாம். இந்த வழக்கு அந்த வருடமும் வராமல் 2021 2026 அவர் அப்பாவு அவர்கள் சபாநாயகராக இருந்தார், அப்பொழுதும் வரல. இப்ப 2026 வந்திருக்கு. இந்த வழக்கோட தன்மையே பாருங்களேன். நீங்க அப்பா அவர்கள் நீங்க அன்னைக்கு இன்னும் காட்சிகளா ஞாபகம் 2016 கிட்டத்தட்ட கலையபுரமே நடந்துச்சு. கடைசியில ஒரு ஏஜென்ட்டும் அவரும் தர்ணா பண்றாங்க, உள்ளே உட்கார்ந்து போராடுறாங்க, இல்லங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்றாங்க. நமக்கு நியாயமா நம்ம ஒவ்வொரு தேர்தல் கவுண்டிங் போது நம்ம பார்ப்போம், காட்சிகள் பார்ப்போம். போஸ்டல் பேலட்ஸ் திறக்கப்பட்டது 8 மணிக்கு. போஸ்டல் பேலட்ஸ் திறந்து ஒரு பக்கம் எண்ணிட்டே இருப்பாங்க. 8:30 மணிக்கு மேல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து எத்தனை ரவுண்டோ, அது 14 ரவுண்டோ 15 ரவுண்டோ 21 ரவுண்டோ அதை எண்ணிட்டே இருப்பாங்க. இப்படிதான் இருக்கும். ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, 2 தரப்புமே இதற்கு ஆட்சியோட தெரிவிச்சாங்க. கடைசியா நம்ம எண்ணிக்கலாங்கிறதுனால அது வச்சுட்டாங்க. அதற்கு பிறகு 18வது ரவுண்டு படி அப்பாவு அவர்கள் கிட்டத்தட்ட 1200க்கு மேற்பட்ட வாக்குல லீடிங்ல இருக்காரு. அந்த நேரத்துல தகவல் வருது. என்ன தகவல்னா, ஜெயலலிதா அவரோட ஆட்சி தான் தொடரப்போகுது, நீங்க அவங்கதான் மறுபடியும் அந்த ஆட்சியில இருக்க போறாங்க அப்படின்னு தகவல் வந்த பிறகு 19, 20, 21வது ரவுண்டுல நீங்க எண்ணப்பட்ட வாக்குகள் என்பது இவரை விட, நீங்க அப்பா அவர்களை விட இன்பதுரை அவர்களுக்கு அதிகமான வாக்களா காட்டப்பட்டு வேக வேகமாக எண்ணப்பட்டு கடைசியாக ஒரு 48 வாக்கள் வித்தியாசத்தில் அப்பாவு அவர்கள் தோற்கிறார், இன்பதுரை அவர்கள் ஜெயிக்கிறார் அப்படிங்கிறதா இந்த வழக்கோட சாராம்சம். அதுல அவர் என்ன சொல்றாரு, இல்லங்க 19, 20, 21 இந்த ரவுண்ட நீங்க என்ன முறை சரியில்லை, அதை இன்ஃபிளேட் பண்ணிருக்கீங்க, அதிகமாக நீங்க வாக்களை கூட்டி காமிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. போஸ்டல் பேலட்ஸ்ல இந்த 200க்கும் மேற்பட்ட போஸ்டல் பேலட்ஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை இந்த மிடில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் சைன் பண்ணலாமா சைன் பண்ண வேண்டாமா அப்படிங்கிற ஃபார்ம்ல சைன் பண்ணாம சைன் பண்ண ஒரு பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணணும். போஸ்டல் பேலட்ஸ் நீங்க அதை கவுண்டிங்ல எடுக்கிறது இன்வாலிட்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றீங்க, அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா அவர் முறையிடுறாரு. இந்த முறையீடு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எலெக்ஷன் நேரத்தில் அது என்னதான் முறையிட்டாலும் ஒருத்தர் தேர்தலில் வெற்றின்னு அறிவிக்கப்பட்டா அதுக்கு பிறகு ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க கோர்ட்டுக்கு தான் போகணும். கோர்ட்டுக்கு போறாரு. நீங்க அதுவே பாருங்களேன், 2016 இது முடிந்த பிறகும் 2018 தான் இந்த வழக்காக ஏற்கப்படுகிறது. 2018 தான் வழக்காக ஏற்கப்பட்டு 1 வருட காலம் இது கோர்ட்ல நடந்து 2019 கடைசியாக
மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க, இவிஎம் பேலட் பாக்ஸ் தூக்கிட்டு வாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு. நீங்க வந்து இங்க தூக்கிட்டு வந்து என்னங்க மறுபடியும் 19, 20, 21 என்ன நடந்துச்சுன்னு என்னங்க, போஸ்டல் பேலட்ஸ்ல என்னென்ன இருக்குங்கிறத வெளிப்படையா என்னங்க எண்ணி எங்களுக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இன்பதுரை அவர்கள் அவசரமாக உச்சநீதிமன்றத்திற்கு போறார். என்ன போறாரு, எண்ணிட்டாங்க அவங்க ஜட்மெண்ட் ரிசர்வ் பண்றாங்க, எண்ணிட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க ஜட்மெண்ட் என்னங்கிற சொல்ல போறோம். நம்ம எல்லாருக்கும் அரசியல் பொருளாக தெரிகிறது, கோர்ட் வளாகங்கள்ல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியுது என்ன யாருடைய முடிவுகள், இது வந்து அப்பா வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற முடிவு எல்லாம் தெரியுது. ஆனா அந்த நேரத்துல இன்பதுரை வேகமாக போறார், உச்சநீதிமன்றத்துல போய் அதுக்கு வந்து நிறுத்தி வைங்க, அந்த ரிசல்ட் நீங்க சொல்லக்கூடாது. அது என்ன காரணம் தெரியல, உச்சநீதிமன்றம் வந்து நிறுத்தி வைக்கிறாங்க, 2019 நிறுத்தி வைக்கிறாங்க. அது அந்த ஸ்டேயை உடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிருக்கு. அந்த ஸ்டே உடைத்த பிறகு ஒரு வழியாக நீங்க அன்னைக்கு 2019 அக்டோபர் மாதம் 2019 என்னன்னா அந்த இவிஎம் பாக்ஸஸ்ல என்ன எண்ணீங்களோ அதை நீங்க இப்ப வெளியே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிய பிறகு அப்பா அவர்கள் தான் வெற்றி பெற்றார். ஒரு 100க்கு 140 ஓட்டு மேல வெற்றி பெற்று விட்டார். என் தோற்ற இன்பதுரை தோற்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நீங்க என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அவருடைய பெயர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்க அவரோட பெயர்களை வந்து இது மாத்திருங்க. 2016 வந்து 2021 அசம்பிளியில எங்கெங்கெல்லாம் அவருடைய பெயர்கள் இருந்துச்சோ அந்த இதுல எல்லாம் நீங்க பேரை மாத்திக்கங்க. அதே மாதிரி பென்ஷன்ல வந்து ஒரு முழு பென்ஷன் கிடைக்காது, இவருக்கு தான் பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க இது வந்து காட்டுற ஒரு முடிவுங்கிறது பொதுமக்களோட பார்வையில் நீங்க கேட்கிற மாதிரி இதனால என்ன பெரிய மாற்றம், என்ன பெருசா நடந்துரும், இது எதற்காக இவ்வளவு ஆண்டுகாலம் முதல்ல இழுக்கிறாங்க? நீங்க வந்து கடைசி நம்பிக்கை என்பது நம்ம பல நேரங்களில் உயர் நீதிமன்றம் இல்ல நீதிமன்றம் சொல்லி சொன்னாலும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறோம். அந்த உச்ச நீதிமன்றமும் நமக்கு சரியான தீர்ப்பை கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருட காலம் அந்த வழக்குக்கு வந்து நீங்க ரிசல்ட் சொல்லாதீங்கன்னு தேக்கி வைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்கிறது, அதிர்ச்சியா இருக்குங்கிறது மக்களுடைய பார்வை. இன்னொன்னு நீங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளா நீங்க ஒரு சாமானிய கேட்டீங்கன்னா என்னப்பா பிரச்சனை, 19, 20, 21 எடுத்து வந்து என்னங்க சோஷியல் பேலன்ஸ் எடுத்து என்னங்க முடிஞ்சு போச்சு இல்ல, இது முடிஞ்சு ரொம்ப சாதாரண பார்க்கும்போது முடிஞ்சு போச்சு. இது ஏங்க இவ்வளவு காலம் 10 வருஷ காலம் வாங்க, ஆச்சரியமா இருக்கு. யாராவது பின்னாடி வரலாறு பார்க்கும்போது 10 வருட காலம் இந்த வழக்கை நடத்துறாங்களா? சரி ஓகே நம்ம சொல்லலாம் 10 வருட காலம் இதை நடத்திட்டாங்க. இன்னும் நடத்தாத வழக்கெல்லாம் இன்னும் 20 வருஷ காலத்துல இருக்கு. சிதம்பரம் அவர்கள் வழக்கு வந்து போட்ட ராஜகண்ணப்பன் சிதம்பரம் வழக்கு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. இன்னும் அது எப்ப வரும்னு அவங்களே மறந்துருப்பாங்க போலயே, அவங்களே மறந்துருப்பாங்க. முக ஸ்டாலின் சைதை துரைசாமி வழக்கு ஒண்ணு இருக்கு. அவர் சைதை துரைசாமி இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. முக ஸ்டாலின் வந்து இப்ப வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவருடைய வழக்கு ஒண்ணு இருக்கு. அது எப்ப வருங்கிறது தெரியல. இதெல்லாம் அடுத்த பெஞ்ச்ல மாத்த போறாங்களா, நடக்குமா நடக்காதா இப்படின்ட்டு இன்னும் நமக்கு இதுதான் 2 பிரபலமான வழக்குகள். இன்னும் எத்தனையோ வழக்குகள் இருக்கு. இந்த வழக்கு எல்லாம் எப்பொழுதுதான் இந்த தடவையுமே ஒரு வழக்கு இருக்கே, ஒரு ஓட்டுல ஜெயித்த வழக்கு இந்த ஆட்சி காலத்திலே ஒரு வழக்கு இருக்கு. நீங்க பாருங்க, அன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்புல கடைசி நிமிஷத்துல போய் பெரிய கருப்பன் போய் வழக்கு போட்டாரு. இல்ல நம்பிக்கை வாக்கெடுப்புல நீங்க கலந்துக்க கூடாது, ரைட் ஓகே, ஃப்ளோ டெஸ்ட்ல கலந்து கூடாது, ஓகேங்க. அதுக்கப்புறம் என்னங்க அவர் வந்து ஆனா நீங்க எம்எல்ஏ கண்டினியூ ஆகலாம். சரி இந்த வழக்கம் ஒரு 10 வருஷம் கழிச்சு பாருங்க, இன்னைக்கு தாவேக அப்புறம் தின் மெஜாரிட்டில 107, 108 ஓட்டிட்டு இருக்காங்க. அப்ப ஒவ்வொரு ஓட்டும் ஒவ்வொரு எம்எல்ஏவும் அங்க இருக்கிறதுங்கிறது அவர் எந்த மாதிரி ஒரு மார்ஜின்ல ஓடிட்டு இருக்கிறது ஆட்சிங்கிறது தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க அதை கண்டுக்காம இப்படி இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த ஜுடிஷியல் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற மக்கள் பார்வை ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. தேர்தல் வழக்குகளுக்கே இந்த நிலைமைனா அப்ப சாமானியனோட வழக்கு எத்தனை காலம் ஆகும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் இது எழுப்பியிருக்கு. அதனால உண்மையில் இது வந்து துரதிருஷ்டமான ஒன்று. இவ்வளவு காலதாமதம் ஆகும் ஒரு வழக்கிற்கு நீதி கிடைக்கிறதுக்கு இவ்வளவு காலதாமதம் ஆகுங்கிறது மக்களுடைய பார்வையில் இது என்ன விதமான நீதி கேள்விகளாக அது எழுப்பும். அட்லீஸ்ட் இனிமேலாவது நம்ம சொல்ல மாதிரி இப்ப கரண்டா இருக்கின்ற இந்த வழக்கையாவது கொஞ்சம் வேகமாக விரைந்து விசாரித்து ஒரு 6 மாசம் அல்லது 1 வருஷத்திற்குள்ள தேர்தல் வழக்குகளுக்காக ஒரு முடிவு கிடைச்சா கொஞ்சம் சரியாக இருக்கும் நான் பார்க்கிறேன். செல்வம் சார், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல 86 பிரிவு 7ல 6 மாதத்துக்குள்ள இந்த மாதிரியான வழக்குகள் வந்து முடித்து வைக்கப்பட வேண்டும், இதற்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா ஏன் இது நடைமுறையில சாத்தியமாகல அப்படின்ற ஒரு கேள்வியும், இந்த மாதிரி ஒரு 10 ஆண்டுகளுக்கு கிடைத்த பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு வந்து என்ன மாதிரியான பாதிப்பை, எந்த வேட்பாளராக எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கான ஒரு இழப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கக்கூடும் அப்படின்றதும், ஏன் இதை வந்து சட்டத்தை வந்து எழுதக்கூடிய சட்டத்தை உருவாக்கக்கூடிய திருத்தி அமைக்கக்கூடிய வந்து மக்கள் பிரதிநிதிகள் இதற்கான விஷயங்களை நீதிமன்றங்கள்ல இதெல்லாம் ஃபாஸ்டா பண்ணணும் அப்படின்றதுக்கான விஷயங்களை ஏன் இன்னும் முன்னெடுக்காம இருக்காங்க அப்படிங்கிற கேள்விகளையும் உங்க முன்னாடி வைக்கிறேன். இதுக்கு பதில் சொல்லுங்க. தினமலர் உரைகள் நிகழ்ச்சியை நடத்துகிற தினமலர் நிறுவனத்திற்கும் நெறியாளர் சகோதரிக்கும் அதே போல என்னுடைய சக பங்கேற்பாளர் என்னுடைய நண்பர் ஜெகதீஸ்வரன் அவர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். சகோதரி, நீங்க இப்ப கேட்டீங்க
ஜஸ்டிஸ் டிலேடு ஜஸ்டிஸ் டினைடு அப்படிம்பாங்க. எங்க நீதி பரிபாலனத்துல ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை, தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதியாக கருதப்படும்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. ஆனா நம்ம ஜுடிஷியரி ப்ராசஸ்ல நானும் நண்பர் ஜெகதீஸ்வரனும் ஒரே அலைவரிசையில் இன்னைக்கு பேசுறோம். ஏன்னா எதிரெதிர் கருத்து பேசவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நீதித்துறையில மிகப்பெரிய அளவில் இப்ப சமீபத்துல கூட 2 நீதிபதிகள் ஒரு பெஞ்சு, டிவிஷன் பெஞ்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுச்சு. ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு அப்சர்வேஷன், நீதிபதிகள் ஒன்றும் ஒழுக்கமானவங்க இல்ல, நீதிபதிகள் மீதும் லஞ்ச புகார் இருக்கிறது, ஊழல் புகார் இருக்கு, அவங்க மேலே கரை படிந்திருக்குன்னு ஒரு அரசு 2 நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வுல செஷன்ல சொன்னாங்க. அதனால அதுதான் உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ 2016 இன்பத்துறை வெற்றி பெற்றது செல்லாது, ரைட்டு. ஆனா 2016 to 21 வரை அவர் அனுபவித்த சலுகைகளை நீங்க என்ன பண்ண போறீங்க? அவர் அனுபவித்த சலுகைகள் இருக்கு பாருங்க. அவரு செகண்ட் கிளாஸ் ட்ரெயின்ல அப்ப அவருக்கான சம்பளமும் அவருக்கு தானே இருக்கும் இல்லையா? அது அப்பாவும் அவர்களுக்கு வராது. என்ன பண பலன்களா இருந்தாலும் ஒன்னி ஓய்வூதிய பலன்கள் தான் கிடைக்க போகுது. பணப்பலன்களை விட திரு இன்பத்துறை அவர்கள் செகண்ட் ஏசியில போயிருப்பாரு, கமிட்டி மீட்டிங்ல கலந்துகிட்டு அலவுன்ஸ் வாங்கியிருப்பாரு, டிராவலிங் அலவுன்ஸ் வாங்கியிருப்பாரு, எம்எல்ஏவோட தொகுதி அதாவது அசம்பிளி கான்ஸ்டியூஷன் அந்த படி அந்த டிராவலிங் அலவுன்ஸ் வாங்கியிருப்பாரு. இப்படி எல்லா விதமான சலுகை, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்குரிய தகுதி எனக்கும் அவருக்கும், நானும் அவரும் ஈக்யூ போடுறோம், என்ன விட்டுட்டு அவருக்கு முன்னுரிமை கொடுத்திருப்பாங்க, எனக்கு மறுக்கப்பட்டிருக்கும் அவருக்கு முன்னுரிமை கொடுத்திருப்பாங்க. அப்ப இது எல்லாம் முரண். அதாவது திரு அப்பாவு அவர்களுக்கு 2016 மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றார்கள், அந்த ஆட்சி நடந்துருச்சுன்னு வைங்களேன். அதுல திமுகவும் பெரும்பான்மைக்கு நெருக்கமாக இருந்து நண்பர் ஜெகதீஸ்வரர் சொன்ன மாதிரி ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்துல ஒரு ஆட்சி தொடரவும் ஒருவருக்கு ஆட்சி மறுக்கப்பட்டிருந்தால் இது ஒரு மிகப்பெரிய அளவில் அநீதி இழைக்கப்பட்டிருக்கும். இப்பொழுதும் கூட திரு அப்பாவு அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு கேட்டா, நான் இன்னும் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா தங்கச்சி, தொடர்ந்து நம்ம நீதி பரிபாலனத்துல இதுல மட்டும் நினைச்சிடாதீங்க. நீங்க ஒரு ட்ரையல் கோர்ட்ல ஒரு கேஸ்ல விடுதலை கிடைக்கும், அக்யூட்டல் ஆகுது. ட்ரையல் கோர்ட்ல விடுதலை ஆகிற கேஸ் ஹைகோர்ட்ல போய் அப்பீல் கோர்ட்ல மேல்முறையீட்டு வழக்குல தண்டிக்கப்படுதுன்னு சொன்னா இந்த ட்ரையல் கோர்ட் ஜட்ஜி தப்பா இல்லையா? ஏன்னா நீங்க அது தப்பு தானே. நீங்க இந்த 511 செக்ஷன் இப்போ பிஎன்எஸ் 358 ஆக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னால ஐபிசில இந்தியன் பீனல் கோடா, இந்திய குற்றவியல் சட்டம் 511 செக்ஷன் தான். சிஆர்பிசில 484 தான். இத நீங்க இதுக்குள்ளதான நீங்க விசாரிக்கிறோம். எந்த நீதிபதியா இருந்தாலும், அது ட்ரையல் கோர்ட் ஜட்ஜா இருந்தாலும் சரி, அப்பீல் கோர்ட் ஜட்ஜா இருந்தாலும் சரி, ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தாலும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தாலும், இந்தியன் லா 511 செக்ஷன் தான் ஐபிசி, சிஆர்பிசி 484 தான். இதுக்குள்ளதான நீங்க விசாரிக்கணும். அப்ப நீங்க ட்ரையல் கோர்ட் நடத்துற நீதிபதி தப்பா? ஹைகோர்ட் அப்பீல் கோர்ட் நீங்க ட்ரையல் கோர்ட் கன்விக்ஷன் கொடுத்ததா, அப்பீல் கோர்ட் அக்யூட்டல் கொடுக்கு. சரி, அப்பீல் கோர்ட் ட்ரையல் கோர்ட் விடுதலை கொடுத்ததா, அப்பீல் கோர்ட் கன்விக்ஷன் கொடுக்காங்க. இப்படி முரணான தீர்ப்புகள் வருது பாருங்க. இப்பவே நீதி பரிபாலனத்துல என்ன செஞ்சிருக்கணும்? அந்த ட்ரையல் கோர்ட் ஜட்ஜி கொடுத்த தீர்ப்பு தப்புன்னு சொன்னா ட்ரையல் கோர்ட் ஜட்ஜை பனிஷ் பண்ணிருக்கணும். பண்ணணுமா வேண்டாமா? இது ஒரு பெரிய விஷயமா சொல்றீங்க. இதுதான் என்றைக்குமே அதெல்லாம் அது அப்படியே அவருடைய கருத்து, அவர் சட்டத்தை பார்க்கும் விதம் அப்படிதானே நம்ம காலங்காலமா புரிஞ்சுட்டு வரோம். கிடையாது. நீங்க அதுதான் சொல்ல, இனிமேலாவது வர்ற காலத்துல எல்லாம் மாறணும். நான் என்ன சொல்றேன்னா, ட்ரையல் கோர்ட் ஜட்ஜி சொன்னது தப்புன்னு சொன்னா ட்ரையல் கோர்ட் ஜட்ஜை பனிஷ் பண்ணுங்க, அவருக்கு ரிமார்க் கொடுங்க. அவரால் பாதிக்கப்பட்டு ஒருவன் சிறையில இருக்கான்னு வச்சுக்கிடுங்க. ஒருவருக்கு 3 ஆண்டு தண்டனை, ஒரு 7 ஆண்டு தண்டனை கொடுத்துறாங்க. கொண்டு வர வேண்டிய இடத்துல இருக்கிறது யாரு? அதெல்லாம் கொண்டு வரக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க யாரு? சகோதரி, பாரதிய ஜனதா கட்சி யாரு மத்தியில யாரு ஆட்சியில இருக்காங்களோ, ஆட்சி அதிகாரத்துல மக்கள் பிரதிநிதிகள். ஆனா அந்த மக்கள் பிரதிநிதிகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல எந்த முன்னேற்றத்தையுமோ, எந்த சீர்திருத்தத்தையோ, எந்த சட்டத்தை மாத்துறதோ, புதிய சட்டம் அமெண்ட்மெண்டோ, சட்ட திருத்தங்களோ கொண்டு வர்றதே இல்லையே. ஏன்னு கேக்குறாரு. சகோதரி கேளுங்க, கூடிய வரைக்கும் அவர்களே குற்றவாளிகளாக இருக்கும் போது அவர்களே மக்கள் பிரதிநிதிகளில் பெரும்பாலானவர்கள் மீது வழக்கு இருக்கிறது, வழக்கு நிலுவையில் இருக்கு.
அப்ப இது எல்லா அப்ப மக்கள் இது சரியான அப்ப கட்சிகளுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் தான் அப்ப இது. அப்ப இது வந்து நம்ம கண்டிப்பா அநீதின்னு சொல்லவே முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல சகோதரி, இது எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா சிஸ்டம் மாறணும். இடையில வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகி சிஸ்டமே கெட்டு போச்சுன்னு மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ஒரு முறை சொன்னாரு. அவர் சொன்னதுனாலே கெட்டு போகல, அவர் சொன்னதுனாலே சீர்திருத்தம் ஆயிரல. ஆனா அவர் சொன்னது நினைவுபடுத்துற சிஸ்டம் முழுக்க கெட்டு போயிருக்கு. ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். 1989 என் நண்பர் ஜெகதீஸ்வரன் சொன்ன மாதிரி 1989 திமுக ஒரு 13 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு திமுக மெஜாரிட்டி வருது. இப்ப தூத்துக்குடி தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு 1143 வாக்குகள்ல திமுக அண்ணா காங்கிரஸ், அப்ப திமுக காங்கிரஸ் எதிர்த்து நிக்கிறாங்க. அப்ப காங்கிரஸ் வேட்பாளர் முன்னிலையில் இருக்காரு. அப்போ நான் பெரிதும் மதிக்கிற ஒரு தலைவர், யாருன்னு பேரை சொல்லி நான் அசிங்கப்படுத்த விரும்பல, அவரு அப்ப அனுப் ஜெய்ஸ்வால்னு சொல்லி ஒரு எஸ்பி இருந்தார், ரொம்ப ஆனஸ்ட் ஆபீசர். அவருக்கு போன் பண்ணி சொல்லி டிஎம்கே தமிழ்நாடு முழுக்க லீடிங் வருது, தூத்துக்குடியில ஜெயிச்சுட்டு அனௌன்ஸ் பண்ணுங்க, தேவைப்பட்ட கோர்ட்டு போய் பார்த்துக்கிட்டோம்னு சொல்லி கலவரத்தை உண்டு பண்ணாங்க. அப்ப பேலட் பேப்பர் கலவரத்தை உண்டு பண்ணி பெரியசாமி ஜெயிச்சுட்டாருன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. காங்கிரஸ் வேட்பாளர் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொண்டு கையெழுத்து போட்டு போனார். ஒண்ணு நண்பர் நீங்களே குறிப்பிட்ட மாதிரி 2009 சிவகங்கையில ராஜகண்ணப்பன் வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்றா டிக்ளேர் பண்ணியாச்சு, நல்லா கவனிக்கணும், டிக்ளேர் பண்ணியாச்சு. பி சிதம்பரம் பின்தங்கி இருக்கார், தோத்துட்டாருன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அப்ப கலைஞர் முதலமைச்சர், நல்லா கவனிங்க, கலைஞர் முதலமைச்சர். அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, பவன்குமார் பன்சாலா என்னமோ சொல்லி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், அவர் தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் as well as டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர். அவர்கிட்ட சொல்லி நீங்க சிதம்பரம் வெற்றி பெற்றதாக அறிவிங்க, கோர்ட்ல போய் அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கலைஞர் சொல்லியே இது நடந்தது. எதுக்காக நான் இதை சொல்றேன்னா தங்கச்சி, இது வந்து அரசியல் இயக்கங்களில் முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர். இன்னைக்கு பெரிய யோக்கிய சிகாமணிகளாக பேசுகிற திமுகவும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. எந்த கட்சியாவது ஒன்று விதிவிலக்கு இருக்கான்னு கேட்டா அதுல எந்த கட்சியும் விதிவிலக்கு இல்ல. இன்னொன்னு, நீங்க இப்ப சொன்னீங்க திருப்பத்தூர் கேஸ், திருப்பத்தூர்ல ஒரு வாக்குகள் வித்தியாசத்துல இப்போ தாவேகா வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அவரு ரீகவுண்ட் கேட்காரு. ரீகவுண்ட் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு என்ன ஆயிரும், மிஞ்சி போனா எது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். ஹைகோர்ட் என்ன பண்றாங்க, இப்ப கூட இந்த வழக்குல யார் இன்பத்துறை வழக்கில் கூட ஹைகோர்ட் ஆர்டருக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்குவாரு. யாரு, இன்பத்துறை ஸ்டே வாங்கி இன்னும் ரீகவுண்ட் கேட்பாரு. அந்த ப்ராசஸ் முடியறதுக்கு 10 வருஷம் ஆகும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வழக்கு நீங்க உங்களுக்கு தெரியும், 18 வருஷம் நடந்து 18 வருஷமும் அவங்க பல்வேறு காலங்களில் முதலமைச்சராக இருந்து அதுக்கு பிறகு அந்த அம்மாவை கன்விக்ட் பண்ணாங்க. அதனால எதுக்காக சொல்றேன்னு கேட்டா, நீதி பரிபாலனம் நம்முடைய அரசியல் முறைகளையே மாத்தணும். அரசியல் முறைகள் இருக்கு பாருங்க, மிக பித்தலாட்டத்தனமான முறை. அதனால இந்த பித்தலாட்டத்தனமான முறைகளை மாத்தாத வரைக்கும் இப்படிப்பட்ட தவறுகள் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, போக்சோ வழக்கா இருக்கட்டும், SC/ST அட்ராசிட்டி ஆக்டா இருக்கட்டும், அல்லது டவுரி ஹராஸ்மெண்ட் ஆக்டா இருக்கட்டும், எல்லாமே எப்படின்னு கேட்டா பழி வாங்குறதுக்காக பயன்படுத்துறாங்க. நான் இன்னும் ஒண்ணு சொல்ற தங்கச்சி, ஒருத்தர் ஒரு அக்யூஸ்ட்னு சொன்னா குற்றம் சாட்டப்பட்டவர் தான், குற்றவாளி கிடையாது. அவரை அக்யூஸ் பண்ணிருக்காங்க. அவரை ரிமாண்ட் பண்ண கூட்டு போகும்போது இந்த நீதிபதி யாரு, ரிமாண்ட் பண்ணக்கூடிய நீதித்துறை நடுவர் இருக்காங்க பாருங்க, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அவனை காலை ஒடிச்சு இப்படி கைத்தாங்கள கூட்டு போறாங்க. அந்த ஆளுக்கு கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா? ஏன் காலை ஒடிச்சிருக்கியே, என்னப்பா நடந்தது, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ரிமாண்ட ரிஜெக்ட் பண்றதுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல அவருக்கு அதிகாரம் இருக்கு. யாருக்கு? நீதி அரசு, அந்த நீதித்துறை நடுவருக்கு. சொல்றாங்க எல்லாரும் அதுக்கு என்ன, ஆனா அதுக்கு வழுக்கி விழுந்துட்டோம் அங்க, அப்படிப்பட்ட ஒரு பதில் வரும்பொழுது நீங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்? சகோதரி, ஒண்ணே நான் சொல்லிடுறேன். நான் வழக்கறிஞராகி 32 ஆண்டுகள் ஆகுது. நான் வந்து நோட்டரி வழக்கறிஞராக இருக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த அந்த ஜட்ஜஸ் இருக்காங்க பாருங்க, மேஜிஸ்ட்ரேட், இவங்களுக்கு எல்லாருக்கும் திருப்பதிக்கு போகணுமா, அந்த அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் காவல் நிலையத்தில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் தான் என்ன செய்யணும், கார் அனுப்புவாங்க.
அவங்க வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து யாரையாவது ஒருத்தர் கோயிலுக்கு கூட்டு போகணும் அல்லது ஏதாவது ஒண்ணுக்கு போகணும்னா இவங்கதான் காரணம். எல்லாரையும் குற்றம் சுமத்திட முடியாது இல்லையா? பொதுவை இன்னொன்னு கேளுங்க, நான் சகோதரி நான் பொறுப்பேற்றுக் கொண்டு சொல்கிறேன். பெரும்பான்மையானவர்கள் நான் சொல்றேன், நான் யாரையும் பேரை குறிப்பிட்டு சொல்லல, நான் பொறுப்பேற்று சொல்றேன். இது மாறணும். நான் என்ன சொல்றேன், ஆடி அடங்கு வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடாங்கிறது அந்த அறிவு எல்லாருக்கும் பொதுவானது. இந்த வார்த்தை ஆடி அடங்குற வாழ்க்கை 6 அடி நிலத்துக்குள்ளதான் அடங்க போகுதுங்கிறதுக்கு எல்லாருக்கும் பொதுவானது. கடந்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்ல நண்பர் ஜெகதீசன் தான் முதல்ல தாவேகாவுக்கு குரல் கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு அவங்க அளவு கடந்து வெற்றி பெற்றிருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா தங்கச்சி? நான் முதல்ல இருந்தே தாவேகாவை குறைச்சு மதிப்பிடாதீங்க சொன்னவன். அது நண்பர் ஜெகதீசனுக்கு தெரியுமோ தெரியாது. நான் முதல்ல இருந்து சொன்னேன், தமிழக வெற்றி கழகத்தை திரு விஜயை குறைச்சு மதிப்பிடாங்க சொன்னேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாட்டாமை மனநிலையில் ஜமீன்தார் மனநிலையில் இருந்த திமுகவை மக்கள் விரட்டி அடிக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க. கோபம் இருந்து திமுக மேல. அதே போலவே அண்ணா திமுக மேல மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது. வேற வழி இல்ல, திரு விஜய் வராரு. இன்னொரு பக்கத்துல அண்ணாமலை பெரிய பூஸ்டிங்க அவர் வருவாருன்னு நினைச்சாங்க, அவரு வரல. இப்படி எல்லா வகையிலும் திரு விஜய் அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை அரசியல் களம் அமைஞ்சதுனால வெற்றி பெற்றாரு. அதனால நீதித்துறையிலேயே பல சீர்திருத்தங்களை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. முழுமையா பல சீர்திருத்தம் இல்ல, பல சீர்திருத்தம் கிடையாது தங்கச்சி. முழுமையாக சீர்திருத்தம் செய்யணும். முழுமையாக சீர்திருத்தம் செய்யப்படணும். ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். இப்போ அந்த அரசாங்கம் வந்தாச்சு, புது அரசாங்கம் வந்திருக்கு. இப்போ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அப்புறம் கவர்மெண்ட் ப்ளீடர், அசிஸ்டன்ட் அடிஷனல் கவர்மெண்ட் ப்ளீடர், அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இப்படிலாம் எல்லாம் கீழமை நீதிமன்றத்தில இருந்து உயர் நீதிமன்றம் வரைக்கும் போடுவாங்க. இதுல பொலிட்டிக்கல் கலர், அதாவது அரசியல் தாவேகாவை சார்ந்தவர்களோ அல்லது ஏதாவது ஒரு அரசியல் கட்சியினுடைய சிபாரிசுல வந்தாங்கன்னு வச்சுக்கிடுங்க, அந்த கட்சிக்காரன் தவறு செய்து விட்டு நீதிமன்றத்துக்கு போனா அவனுக்கு பெயில் நோ அப்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. இது என்ன முறை? இது எல்லாம் மாறணுங்கிறதுக்காகத்தான் நான் சொல்றேன், எல்லாமே மாற வேண்டும். எல்லாவற்றையும் மாற்றுவதற்கான நேரம் இதுதான். இது மாறணுங்கிறது தான் என்னுடைய பணிவான கருத்து. ஜெகதீஸ்வரன் சார், அதாவது இந்த வழக்கில் நீதிமன்றம் கொஞ்சம் கடுமையான ஒரு அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் பதிவு பண்றத பார்க்கிறோம். அதாவது இதே மாதிரி போச்சுன்னா இந்த வழக்கு மாதிரி ஒரு 10 ஆண்டுகள் கழித்து தான் ஒரு தீர்ப்பு இந்த மாதிரி ஒரு வழக்குக்கு கிடைக்கும் அப்படின்னா, அண்டை நாடுகள் மாதிரி நம்ம நிலைமை, இந்தியாவோட நிலைமை ஆயிடும். நம்மளுடைய ஜனநாயகமும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரம் வாங்கினோமோ அதெல்லாமே ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அப்சர்வேஷனை நீதிபதிகள் முன் வச்சிருக்கிறத பார்க்கிறோம். இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இப்ப இதுல இவங்க யார சொல்ல முன் வராங்க அப்படின்றது புரியல. ஏன்னா நீதிக்கு தான் இவ்வளவு தாமதம் ஆயிருக்கு. அப்ப இது என்ன அவங்க சொல்ல நினைச்சிருக்காங்க, என்ன கன்வே பண்ண நினைச்சிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க இது மூலமா? நிச்சயமாங்க. இதுக்கு முன்னாடி சார் விட்ட இடத்துல இருந்து நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு கொஞ்சம் தொடர்பில்லாத ஒன்றுதான். இப்ப சொன்னாரு இந்த பிபி அடிஷனல் ப்ளீடர் இதெல்லாம் கரெக்டா பொலிட்டிக்கல் கலர் இல்லாம போடணும்ட்டு. ஒரு ஆடியோ ஒண்ணு லீக் ஆடிச்சு, நீங்க கவனிச்சிக்கலாம் தெரியல. விழுப்புரத்துல பிபி போடுறதுக்கு 35 லட்சம் ரூபாய் ரேட்டு பேசி தாவேகா ஏற்கனவே வித்துருச்சு. இது எல்லா ஊர்லயும் நடக்குது. ப்ளீடருக்கு ஒரு ரேட் வச்சுட்டாங்க, அடிஷனல் ப்ளீடருக்கு ரேட் வச்சுட்டாங்க, எல்லாத்துக்கும் ரேட் ஓடிட்டு இருக்கு. டக்குனு வழியே ஒரு ஆடியோ வந்துச்சு, டப்புனு ஒரே வார்த்தையில முடிச்சாங்க, அது ஏஐ ஆடியோன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு லஞ்சமும் ஊழலும் எப்படி இருக்குன்னு செக்ரட்டரியேட் போயிட்டு அந்த கட்சியோட பொதுச்செயலர் புஷியானந்தோட ஆபீஸ்ல போய் நின்னீங்கனாலே போதும், லஞ்சம் ஊழலாம் எவ்வளவு சிறப்பா ஒளிஞ்சிருக்கு, எவ்வளவு நல்லா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். சோ அதோட நான் வெளியே வந்துடுறேன், அதை பத்தி ரொம்ப பேச விரும்பல. அது ஒண்ணு. இன்னொன்னு, அடுத்தபடியாக நீங்க கேட்டதுல நீங்க இவங்க சொல்றாங்க, நீங்க பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 86(7) அதுபடி 6 மாசத்துக்குள்ள எல்லா எலெக்ஷன் பெடிஷனும் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கறதா ரூலா இருக்கு. பட் ஆனா அன்பார்ச்சுனேட் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு இவங்க இந்த கோர்ட்டே ஒரு அப்சர்வேஷன் ஜெயச்சந்திரன் அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க. அது ஏன்னா மிக முக்கியமா பாருங்க, நீங்க உயர்நீதிமன்றத்துல கிட்டத்தட்ட அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க இப்ப பேலட் பாக்ஸ் எடுத்துட்டு வா, இங்க வச்சு எண்ணி முடிச்சாச்சு. எண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த எண்ணுனதுலயே ஏதாவது கோளாறு இருக்கா? இல்ல. இந்த தீர்ப்பு வரல ஏதாவது கோளாறு இருக்கா? இல்ல. அவங்க ஆனா இன்பதுரை அவர்கள் உச்சநீதிமன்றத்தை அப்பயே அணுகிறாரு, சார் ரிசல்ட் வெளியே சொல்லாதீங்க, ஸ்டாப் பண்ணி வைங்க, ஜட்ஜ்மெண்ட் வெளியே சொல்லாதீங்க. இதுக்கு நீங்க முதல்ல எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் நீங்க முதல்ல ஸ்டே கொடுக்குறீங்க? எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 தான் இன்பதுரை போயிட்டாரு, இப்ப சாஸ்திரப்படி இப்பயும் போயிட்டு, இப்ப நேற்று என்ன பேட்டி கொடுக்குறாரு, அவள் எகைன் கோர்ட்டுங்கிறார், சுப்ரீம் கோர்ட்டுங்கிறார். நமக்கு அப்பா எப்பதான் அந்த வழக்கு முடியும் நமக்கு தோணுது. இது வழக்கு முடியாதா? அதுக்குள்ள அப்பாவும் இருப்பாரா, இன்பதுரை இருப்பாரா தெரியாத அளவுக்கு நீங்க மோசமா அந்த வழக்கு நடத்திட்டு இருக்கீங்களே.
நீங்க 2 தடவை ஏற்கனவே ஸ்டேக்கு போறாரு, அதெல்லாம் உடச்சு தான் திரும்ப ஹைகோர்ட்டுக்கு வருது. ஹைகோர்ட்டுக்கு வந்த பிறகு ஹைகோர்ட் ஒரு வழியா அந்த கேஸை முடிக்கலான்னு வரும்பொழுது இதனால நீங்க வெளியே சொல்லக்கூடாது. சரி ஓகேங்க, சொல்லக்கூடாது. எத்தனை நாளைக்கு சொல்லக்கூடாது? அது ஒரு 6 வருஷத்துக்கு சொல்லக்கூடாது. இது என்னங்க இது? 6 வருஷம் 7 வருஷம் இந்த ஜெகதீஷன் சார், இப்ப சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கலாம், உச்ச நீதிமன்றம் வந்து உயர் நீதிமன்றங்களுக்கெல்லாம் ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருந்தாங்க. அதாவது தேதி குறிப்பு தீர்ப்பு வந்து ஒத்திவைக்கப்படுகிறது, தேதி குறிப்பிடப்படாமல் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு கட்டத்தை ஒரு வழக்கு எட்டும் பொழுது 3 மாதங்களுக்குள்ள அதற்கான தீர்ப்பை கண்டிப்பா கொடுத்து முடிச்சிடணும்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தல் பண்ணிருக்காங்க. அப்ப நீதிமன்றங்களும் அதற்கான முயற்சிகளை எடுக்கிறாங்கன்னு தானே பார்க்க முடிகிறது. அதையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு டிலே அப்படிங்கிறது போறதா தானே நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இல்லங்க, அந்த அந்த ஆர்டர் நிலையில இருக்கும். நீங்க முதலில் அதெல்லாம் ஃபாலோ பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி நமக்குள்ள எழுது. ஏன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது அது எழுது. உங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க, இப்போ நாடு முழுக்க நான் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல வந்து பாக்குறேன், ஒவ்வொரு முறையும் வந்து லா கமிஷன்ல இருந்து வர ரிப்போர்ட்டா இருக்கலாம், இல்ல மன்மோகன் சிங் வந்து ஏதாவது ஒரு மீட்டிங் போவாரு, கோடிக்கணக்கான வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு. கோடிக்கணக்கான வழக்கு கீழமை நீதிமன்றங்கள் இத்தனை லட்சம் இருக்கு. சிவில் கேசஸ் பாத்தீங்கன்னா 69-70 லட்சம் இருக்கு. கிரிமினல் கேசஸ் பாத்தீங்கன்னா இத்தனை கோடி இருக்கு. கீழமை நீதிமன்றங்கள்ல இவ்வளவு இருக்கு, ஹைகோர்ட்ஸ்ல இவ்வளவு இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ஸ்ல இவ்வளவு இருக்கு. பேசிக்கிட்டே இருக்கும், தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கும். இவ்வளவு டிஸ்போஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. வேகன்சிஸ் இருக்கு, ஓகே, வேகன்சிஸ் போட்டு அதெல்லாம் தீர்ந்துருமா? இல்ல. ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் நிறைய தேவைப்படும். ஒவ்வொரு நீங்க ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் நிறைய தேவைப்படுது. ஒவ்வொரு முறையும் நீங்க லா கமிஷன் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க வந்து எவ்வளவு கேசஸ், எவ்வளவு லோக் அதாலத் மாதிரியான மூலியமாக இந்த கேஸ்ல தீர்த்து வைங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய நீதி பரிமாண முறைகளை மாத்தணும்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்னு, இவ்வளவு நாட்கள் கோர்ட்டுக்குலாம் லீவு தேவையா? இதோ பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல ஸ்கூலுக்கு லீவ் விட்ட மாதிரி லீவ் விட்டோம், இப்ப இந்த கோர்ட்டுக்குலாம் இவ்வளவு லீவ் தேவையா? குடும்ப நீதிமன்றங்கள் இப்படி செயல்படும் போது மற்ற நீதிமன்றங்கள் செயல்பட முடியாதா? ஏன் இவ்வளவு காலதாமதம் ஏற்படுது? ஒவ்வொரு கோர்ட்டும் கீழமை நீதிமன்றங்கள் மிக முக்கியமாக ஏன் இவ்வளவு கேஸ் ரொம்ப கம்மியா டிஸ்போஸ் பண்றாங்க? ஜட்ஜஸோட ரிட்டையர்மெண்ட் ஏஜையே நம்ம மாத்தி அமைக்கலாமா? இவ்வளவு பேசுறாங்க. பட் பேசிய பிறகும் நீங்க வழக்கு தேங்கிக் கொண்டேதான் இருக்கிறது. ரொம்ப சாதாரண வழக்கு, ரொம்ப வாடகை வழக்கு. 35 ரூபாயில இருந்து 45 ரூபாய் ஏத்தலாமா வேணாமா? அவர் வந்து 10 வருஷமா வழக்கு நடக்குது, நான் பாத்திருக்கேன், கண் கூட பாத்திருக்கேன். எப்பயோ போட்ட வழக்கு, விவாகரத்து வழக்கு. எனக்கு வந்து ஒரு 28 வயசுல ஒரு பெண்மணியோ ஒரு ஆணோ போய் விவாகரத்து குடும்ப நீதிமன்றத்தை போய் எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுங்க, எனக்கு இன்னொரு மறுவாழ்வு நோக்கி நான் போறேன், ஏன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு 10 வருஷம் ஆகட்டும், அப்பதான் உங்க வயசெல்லாம் போய் முடிஞ்சு போறீங்களா? அப்படிதான் கோர்ட் இருக்கு. இது நடக்குதா இல்லையா? இந்த டிஸ்போஸ் பண்றாங்களா இல்லையா? சார் சொல்ல போக்சோ வழக்குகள், ஏங்க நீங்க போக்சோ வழக்குகள் மிக முக்கியமான குழந்தைகளுக்கு நடக்கின்ற குற்றங்கள். இந்த குற்றங்களை வந்து மறுபடியும் இவங்க நினைச்சு பார்க்க கூடாது. இந்த குழந்தைகளுக்கு ரீகலெக்ட் பண்ணிட்டே இருக்க கூடாது. அப்ப 6 மாசம் 1 வருஷத்துல இது முடிச்சு அந்த குழந்தைக்கு அந்த ட்ரூமா வந்து வெளியே வாங்க. நீங்க நீங்க வந்து மஜிஸ்ட்ரேட் போய் ஸ்டேட்மெண்ட் வாங்குறதே பல வழக்குகள் நடக்க மாட்டேங்குதுங்க. 1 வருஷம் கழிச்சு போய் வாங்குற கேசஸ் நான் பாத்திருக்கேன். 6 வருஷம் 7 வருஷம் சொல்லுமா, 6 வருஷம் என்னமா நடந்துச்சு, என்னப்பா நடந்துச்சு, ஏன் நான் ரீகலெக்ட் பண்ணிட்டே இருக்கணும்? சரி ஓகே, அதெல்லாம் பண்ணிட்டீங்க, கன்விக்ஷன் என்ன ரேட்டுங்க? 9%. 100 பேரை நீங்க குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் போய் நிப்பாட்டீங்கன்னா வெறும் 9 பேர் திமுக 91 பேர் தப்பிச்சு போயிடுவான். அப்ப அவன் என்ன பண்ணுவான்? மறுபடியும் போய் குழந்தைகளுக்கு வந்து பாலியல் குற்றத்துக்கு தான் ஈடுபடுத்திட்டு இருப்பான். நம்ம பெருகிடுச்சு திமுக ஆட்சி காலத்துல வந்துச்சு, விஜய் ஆட்சி காலத்துல தொடருது. இங்க ஜுடிஷியரியும் போலீஸும் ரிஃபார்ம் சேர்ந்து ஒன்னா ஒழுங்கா வேலை பார்த்தாலும் பிரச்சனையே இல்லையா? அது பிரச்சனை பெரிய பிரச்சனையா இல்ல இருக்கு. 9% கன்விக்ஷன் தான். 91 குற்றவாளிகளை நம்ம அடிச்சு வைக்கிறோம் வெளியா. ஏங்க ஜஸ்வந்த் வழக்கு நம்ம கண் கூட பார்த்தோம். ஒரு குழந்தைய கொலை பண்ணிட்டு போறான், ஜாமீன் வந்து அவங்க அம்மாவை கொலை பண்றான், அவன் ரிலீஸ் ஆயிட்டான். இதோட என்ன வேணும் நமக்கு? அவ யாரு கோட்டை விடுறது? போலீஸ் கோட்டை விடுறாங்களா இல்ல கோர்ட்டு கோட்டை விடுதா? நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாதுன்னு குற்றவாளிகள் தப்பிக்க விட்டுட்டே இருக்கோமா நம்ம? இதெல்லாம் நம்ம பேசணும்ல. ஜுடிஷியல் எலெக்ஷன் பாருங்க, எலெக்ஷன் நீங்க வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரா இல்லையாங்கிறதே நமக்கு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அப்ப சாமானியனுக்கான நீதிங்கிறது எங்க கிடைக்கும்? இப்படி பாருங்களேன், ஒவ்வொரு கன்விக்ஷன்லையும் கிட்டத்தட்ட 91% குழந்தைகளுக்கு நீதியே கிடைக்காதுன்னா அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு பெரிய ட்ராமா இருக்கும்? அது எவ்வளவு நாளைக்கு அந்த ட்ராமா கேரி பண்ணிட்டே இருக்கணும்? எனக்கு நீதியும் கிடைக்கல, அவன் குற்றவாளி வந்து என் கண்ணுக்கு முன்னாடி சுத்திட்டு இருக்கான், இது என்ன நடக்குதுன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க? கூட்டு பாலியல் பலாத்காரம் பாக்குறோம்ல, காலையில திருச்சியில பாக்குறோம், கூட்டு பாலியல் பலாத்காரம், சூலூர்ல கூட்டு பாலியல், இது மாதிரி தொடர்ச்சியா பண்ணிட்டே தான் இருப்பான் அவன். விளாத்தி குளத்துல சம்பவத்துல ஈடுபட்ட தர்மமுனீஸ்வரன் யாருங்க? ஏற்கனவே ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்ட கைதி. அவன் எப்படி வெளியே சுத்திட்டு இருக்கான்? அவன் எப்படி வெளியே சுத்துறான்? அவனுக்கு என்ன, இன்னும் 10 கொலை பண்ணாலும் நான் இதே கேஸ் தான், இதே ஆயுள் தண்டனை தான், எனக்கு என்ன பெருசா, நான் ஜெயில தான் வாழ்க்கையை கழிக்க போறேன், போற போக்குல ரேப் பண்ணிட்டு போறேங்கிறான் அவன். எப்படி இந்த சிஸ்டம் அலோவ் பண்ணுது நமக்கு? அப்ப அவ்வளவு மோசமாக நம்ம சிஸ்டத்தை வச்சுட்டு இருக்கோம். மறுபடியும் இது ஆட்சியாளர்கள் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைனாலும் இங்க ஒட்டுமொத்தமாக இங்க சிஸ்டம் நிறைய கோளாறுகள் இருக்கு.
சார்ஜ் ஷீட் போடுறதே பெரிய சாதனையா போலீஸ் நினைக்கிறீங்க. எதுக்கு சார்ஜ் ஷீட் பண்ணும்? குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுங்க சார். 90 டேஸ்க்குள்ள வெளியே போறதுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி கோர்ட்ல போய் போடுங்க சார். ஜுடிஷியரி அதுக்கப்புறம் பண்ணதா பண்ணல, அடுத்தது அவங்கள்ட்ட அப்புறம் பேசுவோம். நாங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கே எங்களுக்கு டைம் வேணும். நாங்க எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா, அது எவ்வளவு பெரிய எழுதணும் தெரியுமா? அசல் ஏன் இது எழுதிட்டு இருக்கீங்க? எந்த யுகத்துல நீங்க எல்லாம் வாழ்றோம்? நம்ம எல்லாம் இன்னும் பேப்பர்ல தான் எழுதணும், பேப்பர்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கைப்பட எழுதி கொடுப்பா, கைப்பட எழுதி எதுக்கு பண்ணணும்? இது எதுக்கு பண்ணணும்னு கேக்குறேன். ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ண மாட்டீங்களா? அப்போ நீங்க டைப் பண்றீங்கல்ல, அது மாதிரி கொண்டு வாங்க. டக்கு 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 அடுத்த ஸ்டெப் கொண்டு போங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க. சார்ஜ் ஷீட்டே நாங்க ஃபைல் பண்ண மாட்டோம், அப்புறம் எப்படிங்க வழக்கு எப்படிங்க மூவ் ஆகும்? நிறைய கோளாறுகள், நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இது யாரு வந்தாலும் இதெல்லாம் மாறுமான்னு கேட்டீங்கன்னா மாறாது. பல ரிஃபார்ம்ஸ் தேவைப்படுது. சரி, இது உங்க இறுதி பார்வையா எடுத்துக்கிறேன். செல்வம் சார், அதாவது இப்ப ஐபிசில எல்லாம் கூட மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. நம்ம இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னா கூட பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு எல்லாம் எல்லாம் ஒரு உருமாற்றம் செய்யப்பட்டு ஒரு 3 விஷயம் எல்லாம் வெளில வந்தது. இவ்வளோ டேஸ்க்குள்ள இதை வந்து முடிக்கணும், வந்து இந்த எவிடன்ஸ் எடுத்துக்கலான்னு பல மாற்றங்கள் வந்ததையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா அதெல்லாம் கூட பத்தலையா? இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு இந்த சாதாரண சிவில் இந்த மாதிரி இந்த தேர்தல் வழக்குகளாவது ஒரு டைமுக்குள்ள முடியறதுக்கு அது என்ன மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க? தங்கச்சி, தேர்தல் வழக்காவது ஜமீன்தார்களை உருவாக்குகிற வழக்கு. அதாவது நாட்டாமைகளை ஜமீன்தார்களை உருவாக்குற வழக்கு. அதாவது தேர்தல் வழக்கு ஒரு சாதாரணமானவன் ஜமீன்தாராக போறான். அதுல ஜமீன்தார்கள் யார் ஜமீன்தார் ஆவது, யார் பெரிய கொள்ளைக்காரன் ஆவது என்கிறதற்காக நடக்கிற வழக்கு தான். அதை விட்டு அதுல இருக்கு. இன்னொன்னு, ஒரு 200 ரூபாய் லஞ்சம் வாங்குற கடைநிலை ஊழியனுக்கு மறுக்கப்படுகிற அல்லது அவனை வேக வேகமா சார்ஜ் ஷீட் போட்டு அவனை வேக வேகமா ரிமாண்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டு அவனுக்கு 3 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கிற நீதி அரசர்கள், நீதிபதிகள், எது 2 லட்சம் கோடி லஞ்சம் வாங்கினவன அவன் ரொம்ப ராஜா மாதிரி சுத்திக்கிட்டு வரான், அவனுக்கு போலீஸ் எஸ்கார்டு. என்னம்மா இது? இந்த அதாவது ஒரு இன்னும் சொல்ல போனேன்னா, நிர்வாணிகள் உலகத்துல எதை போய் பேசி நாம என்ன நியாயத்தை கெட்டு தர முடியும்? இன்னொன்னு கேட்டீங்கன்னா சகோதரி, நீதி காவல்துறையோ நீதி பரிபாலனத்திலேயோ முழுமையாக வந்து குற்றம் சாட்டப்படுகிறவர்கள் அனைவரும் குற்றவாளிகளும் கிடையாது. இன்னும் கூட கேட்டீங்கன்னா சில கேசஸ் வந்து அக்யூஸ்ட ட்ரேஸ் பண்ண முடியாது. அக்யூஸ்ட் யாருன்னே தெரியாது. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? ஏற்கனவே ஹிஸ்டரி சீட்ல இருப்பான் பாருங்க, குற்றவாளிகள் பட்டியல்ல இருப்பான் பாருங்க, அவனை பிடிச்சிட்டு போய், டேய் ஒத்துக்கோடா, இந்தா வீட்டுக்கு 2000 ரூபாய் வச்சுக்கோ, நீ போய் உள்ள போயிட்டு வா, ஜாலியா போயிட்டு வா. உள்ள போனீங்கன்னா இங்க வெளியே இருந்து என்னடா செய்ய போற? உள்ள போனீங்கன்னா பிரியாணி கிடைக்கும், உள்ள போனீங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் சிக்கன் கிடைக்கும். இப்படி வந்து இவங்களே காவல்துறையை திட்டமிட்டு அவனை சிறைக்கு அனுப்புறாங்க. ஒண்ணு. 2வது, நான் இன்னும் கூட கேட்டீங்கன்னா, நிரபராதிகள் 2 தனி மனிதர்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்கு. அதுல ஒருவர் காவல்துறை அதிகாரி விசாரணை அதிகாரியை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிடுறாரு, விசாரணை அதிகாரிக்கு 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்துறாரு சொன்னா, ஒரு அப்பாவி மேல உடனடியாக வேக வேகமாக சார்ஜ் ஷீட் போட்டு அவனை பனிஷ் பண்றாங்க. அவன் மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு போய் நெக்ஸ்ட் அப்பீல் கோர்ட்டுக்கு போய் அக்யூட்ல வாங்கணும். அவன் உள்ள இருந்த காலத்துக்கு அவனுக்கு விக்டிம் காம்பன்சேஷன் வேணுமா வேண்டாமா? பாதிக்கப்பட்டவனுக்கான நிவாரணத்தை யார் கொடுக்கணும்? அந்த பொய் புகார் கொடுத்தவரும் விசாரணை செய்த விசாரணை அதிகாரியும் சார்ஜ் ஷீட் போட்ட குற்றப்பத்திரிகையை பதிவு செய்த அதிகாரியும் குற்றத்தை சரியாக விசாரிக்காமல் தீர்ப்பு சொன்ன நீதிபதி, இந்த 4 பேர்கிட்ட இருந்து நீங்க காம்பன்சேஷனை வசூல் பண்ணி இப்படி கொடுக்கிற முறைய நீங்க இந்த வழக்குகளுக்கு சொல்றீங்க. அப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்னிங் ஆபீசர் மேல தவறு இருக்கா? இல்ல கண்டிப்பா அவர்தான் ஆபீசர் வந்து அக்செப்ட் பண்ணல. மிடில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்னா கெசட் ஆபீசர் கிடையாதுன்னு அவர் தான் சொல்லி அதை என்ன மறுக்கிறாரு. அப்ப அவரை இந்த இடத்துல ஏதாவது கேள்வி கேட்டிருக்காங்களா? அவருக்கு ஏதாவது கொடுப்பாங்களா? அவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா? சகோதரி, நான் மறுபடியும் இல்ல கேளுங்க, அதை கண்டிப்பா பண்ணணும்னு சொல்றேன். அந்த ரிட்டர்னிங் ஆபீசர், எலெக்ஷன் ஆபீசர் இருக்காங்க பாருங்க, அத்தாரிட்டி, அவங்கள கூப்பிட்டு அவங்கள விசாரித்து அவங்கள பனிஷ் பண்ணி இதுல ஏற்பட்ட வழக்கு செலவு, கால இழப்பீடு, பொருள் இழப்பீடு எல்லாத்தையும் அவங்க கிட்ட இருந்து வசூல் பண்ணணும். அந்த முறை வரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபைல் வந்து நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன் தங்கச்சி, ட்ரையல் கோர்ட்ல வந்து 3 மாசம், ஃபர்ஸ்ட் அப்பீல் 3 மாசம், செகண்ட் அப்பீல் 3 மாசம், தேர்ட் அப்பீல் யாரு சுப்ரீம் கோர்ட் அப்பீல் இருக்கு பாருங்க, அது 3 மாசம். இப்படி 1 வருஷத்துக்குள்ள அந்த வழக்கு முடியணும். அந்த வழக்கு தண்டிக்கப்படலாம் அல்லது நிராகரிக்கப்படலாம், அதை விடுதலை செய்யப்படலாம். அப்படி இருந்தா மட்டும்தான் இதுல வந்து ஒரு பயம். இன்னும் கூட என்ன கேட்டீங்கன்னா, அதிகாரிகளுக்கு பயம் வரணும், தப்பு செய்யறவனுக்கு பயம் வரணும்.
இந்த ரெண்டையும் நாம வந்து இணைத்து பார்க்கணும்னு சொன்னா ஜுடிஷியரியில என்டையர் ஜுடிஷியரி சிஸ்டம் ரிஃபார்ம் ஆகணும். இதுல நீதிபதிகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது. நீதிபதிகள் இந்த நண்பர் சொன்ன மாதிரி கவுண்டிங் முடிச்சாச்சு. கவுண்டிங் முடிச்ச பிறகு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றதுல என்ன இருக்கு ஹைகோர்ட்டுக்கு? இத போய் சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டே பண்ணுதான்னு சொன்னா அங்க உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய நேர்மை சந்தேகப்படுமா இல்லையா? அந்த ஸ்டே கொடுத்த நீதிபதியுடைய நேர்மை சந்தேகத்துக்குரியது தானே. நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன். டெல்லியில வந்து ஒரு நீதிபதி, டெல்லி ஹைகோர்ட் நீதிபதியினுடைய வீட்டுல பல கோடி, இது பல 100 கோடிகள் ரூபாய் வந்து பிடிபட்டது. அதை தீய போட்டு எரிச்சாங்க. அந்த ஜட்ஜ் இன்னைக்கு வரைக்கும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? அந்த ஜட்ஜ் மேல வந்து என்கொயரி ப்ராசஸ் முடிச்சு உடனே அவரை டிஸ்மிஸ் பண்ணிடுவீங்க, சஸ்பெண்ட் பண்ணுவீங்க, டிஸ்மிஸ் பண்ணிடுவீங்க, ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ். இது என்ன கோட்டிக்காரத்தனம்? இது வந்து கோமாளித்தனத்தோட உச்சம். நான் மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் மீது மிகுந்த நான் மரியாதை வைத்திருக்கிறவன். அதே நேரத்துல இந்த கோமாளித்தனத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டலைன்னு சொன்னா, இது அரசியல்வாதி ஒண்ணு எங்க இருந்து வானத்திலிருந்து குதிக்கல. நம்மில் ஒருவர் தான் நீதிபதி, நம்மில் ஒருவர் தான் இன்ஸ்பெக்டர், நம்மில் ஒருவர் தான் காவல் உயர் அதிகாரி, நம்மில் ஒருவர் தான் அமைச்சர், எம்எல்ஏ, அமைச்சர், முதலமைச்சர், நம்மில் ஒருவர் தான் பிரதமர், ஜனாதிபதி. யாரு வந்து நோ ஒன் இஸ் எபோவ் லா. யாருமே சட்டத்துக்கு மேற்பட்டவங்க கிடையாது. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா தான் விதி. சட்டத்துக்கு முன்னால எல்லாரும் சமந்தான். இந்த முறை மாறணும். ஐயா, அங்க கோயில்ல பாத்தீங்கன்னா தரிசனத்துக்கு வரும்போது நீதிபதி வாராராம். நீதிபதி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் எஸ்கார்டு. டைம் இல்ல, நம்ம முடிச்சுக்கலாம். அதாவது மாற்றங்கள் தேவைன்னு சொல்றீங்க. கேளுங்க சகோதரி, முழுக்க எல்லா நீங்கள் நான் உள்பட எல்லோருமே பொறுப்பாளிகள். இந்த நீதி பரிபாலனத்துல எல்லா விஷயத்தையும் மாத்தலைன்னு சொன்னா இந்த முட்டாள்தனமான நடவடிக்கைகளை தொடர்ந்து அனுமதிப்பதாகவே சாதாரண மக்கள் இன்றைக்கு நினைக்கிறார்கள். அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் செல்வம் அன்றால் செல்வம் தேய்க்கும் படை என்று சொன்ன வள்ளுவனுடைய வாக்குதான் இப்ப ஞாபகம் வருது. நிரபராதிகள் தண்டிக்கப்படுகிறார்கள், குற்றவாளிகள் தப்பி விடுகிறார்கள். இந்த நீதிமுறை முழுமையாக மாற்றப்படும். ரைட். மிக்க நன்றி உங்கள் இருவருக்கும்.